ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி என்னன்னு தெரில, ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு மைண்டில் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 45 நிமிஷம் கண்டினியூஸ். அதை ஓடுமா வேணாமான்னு மணி ஏற்கனவே வந்து இன்னொரு என்ன இன்றைக்கி போட்டு 20 நிமிஷத்துக்கு தள்ளி இருக்குது. நேஷ்னல் பிளேயர்னாலே முடியல, 20 நிமிஷத்துலேயே நாக்கு தள்ளி வந்துட்டாப்புல. இன்றைக்கி வந்து 45 மினிட்ஸ் கண்டினியூஸு முடியாது. அதனால லேட் ஆகிடுச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் 5 பேஸில் ஓடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. தெரியுறதானே ஏன்டா வந்தோம் ஓடுறோன்ற மாதிரி இருக்குது. நானே காலைல வர வேண்டாமே, ஒரு நாள் விட்டோம்னா அப்புறம் ரொம்ப காலாக சரி பரவாயில்ல அப்படின்னு ஓட முடியலனாலும் பரவாயில்ல, கிரௌண்டுக்கு வந்துட்டு போயிடுவோம். ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ண தோணலை. வந்து ஒரு 10 கொட்டாய் விட்டேன். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி சொக்கலாக இருக்குது. இருந்தாலும் ஒரு நாள் இந்த நாளைக்கு கேப் விட்டோம் அப்படின்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த நாள் ஃபுல்லாமே. ஏன்டா பண்ணலை, செய்யலை, ஓடலை அப்படின்னு. இதுக்கப்புறம் வார்ம் அப் ஆகி நான் இன்றைக்கி ஒரு 5 கிலோமீட்டர் 5 பேஸில் ஓடலாம், 5 பேஸில் 5 கிலோமீட்டர் ஓடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா இதோட 11 ரொம்ப மோசம். ஃபிட்டாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக ஓடுது. நமக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, போய் ரன்னிங் ரேஸில் போகணும்லாம் கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு என்னோட இலக்கு. அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வாரத்தில் 7 நாள் எனக்கு கொஞ்சம் ஷெட்யூல் போட முடியும் என்னால். டைம் இல்லாத காரணத்தினால ஒரு ரவுண்டு மட்டும் ஜாகிங் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரேஸ் இல்லை, வார்ம் போகிறது தான். ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக சொக்கலாக இருக்குது. அது போகணும். அதான்டா மசிலோட சேர்ந்து தான் இருக்குது, ஃபேட்டு மட்டும் கிடையாது. அது மசிலோட சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் கோர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நம்ம. நேற்று அந்த இது ஓடிட்டு போயிட்டு இதுக்கு போகும் ஃபுல்லாக லூஸ் ஆகிடுது மசில். பாசிங் பண்ணும்போது எனர்ஜி இருக்குதா? இதுக்கு அடுத்து போய் 1 மணி நேரம் பண்ணாலும் பண்ணுவேன் நான். நல்லா இருக்குங்களா? அதுக்கு இதெல்லாம் அழிக்கணும்டா. சரி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஏதோ 1-2 ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்கேன். இது கடமைக்குன்னு இன்றைக்கி ஓடுறேன். 5 பேஸு 5 கிலோமீட்ரு. Distance 2 kilometers. Time 9 minutes 45 seconds. Previous kilometer 4 minutes 51 seconds. Distance 3 kilometers. Time 14 minutes 36 seconds. Previous திருப்பி ஒரு வணக்கம். இன்னைக்கு மொத்தம் கண்ணில் வேர்வை போய் எரியுது. ஓகே, கண்ணில் வேர்வை போய் ரொம்ப எரியுது. ஓகே, இன்றைக்கி மொத்தம் 3 விஷயத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு வாரத்துக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதாவது எனக்கு ஃபிட்னஸ் தான் கோலாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி டைமிங் குறைக்கணும், எதுலேயும் போய் அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நான் டெய்லி ஓடணும், அது எப்படி ஓடணும்னு தெரில அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அதுக்குண்டான ஆன்சரும். 2வது டயட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இப்போ வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், மித்த சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ சிக்கன் சோர்ஸை இப்படி எடுத்துக்கோங்க, காலையில் சாயந்தரம் மதியம் அப்படின்னு இப்படி எடுத்துக்கோங்க, சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க, பன்னீர் எடுத்துங்கன்னு இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ப்ரோட்டீனை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம்ல நம்ம. அதில் இருந்து எப்படி என்னோடய மாறுபட்ட கருத்து எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். 3வது விஷயம் ஸ்ட்ரெச்சிங்கு. என்ன ஸ்ட்ரெச்சிங் எப்படின்னா, என்கிட்ட வந்து நிறையா பேர் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதை போடுங்க ப்ரோ, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறது, போஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத கேட்குறீங்க. அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். எதுவுமே வந்து யாருக்கும் யாரோட டவுட்டையும் கிளியர் பண்ணுறது கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், சரியா? நான் வந்து கைட் பண்ணுற மாதிரி போகிற அளவுக்கு ப்ரொஃபஷனல் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன், சரியா? அதுக்காக தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, என்கிட்ட ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அதுக்காக முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சரி, முதல்ல ஸ்ட்ரெச்சிங்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் நான். ஏன்னா அதான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெச்சிங்கை பொறுத்தவரையும் நம்ம பெர்த்தாவே சில பேத்துக்கு டான்ஸிங் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வரும். ஒன்றுமே இல்லை, அதை டிவியை பார்த்தே நல்லா ஆட ஆரம்பிச்சிருவாங்க.
ஏன்னா நம்ம அப்படிலாம் கிடையாது. என்ன தான் பார்த்தாலும் அந்த இடுப்பு கீழே வளையவே வளையாது. என் ஸ்கூலில் ஒரு தடவை டான்ஸிங் ப்ராக்டிஸ் இது ஈவெண்ட் இருக்குது. அதாவது இந்த ஆகஸ்ட் 15க்கு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 10 பேர்த்த நிற்க வச்சிட்டாங்க. ஒரு ஆளாக கூப்பிட்டு ஒரு ஸ்டெப்பை போட சொன்னாங்க. எனக்கு அதே ஸ்டெப்பை கொடுத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சு டான்ஸுக்கு நமக்கும் ஒரு படி கூட தொடர்பு கிடையாது அப்படின்னு. அது என்ன ஸ்டெப்புன்றதை காட்டுறேன். எனக்கு இப்படி பண்ணணும், இன்னுமே வராது எனக்கு. இது என்னமோ ஒரு தக்க தையாவா அந்த பாட்டு நினைக்கிறேன். இப்படி பண்ணணும், அது இன்னுமே வரல. இப்படி செஸ்ட்டை ஆட்டி ஆட்டி இப்படி பண்ணணும், அது எனக்கு இன்னுமே வராது. டான்ஸு சுத்தமாக எதுலேயுமே ஒரு ஸ்டெப்பு கூட வராது. இந்த ஆக்டர் சசிகுமாரோட ரொம்ப மோசமாக நான் டான்ஸு அந்த இது ஸ்டெப் இருக்கும் என்னோடது. ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன், சம்மந்தம் இல்லாமல் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கென்யன்ஸ் பார்ப்பீங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதை நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது மெராத்தான் ஸ்ட்ரெச்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி ரித்தமில் அவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வரலை. அதை செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்கள், இப்படி வச்சு இந்த பாருங்க, நான் எவ்வளோ கேவலமாக செய்கிறேன்னு. இந்த சைடு ஏன்னா இந்த காலுக்கு சுத்தமாக வராது. பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஸ்ட்ரெச்சிங்கோட மெத்தடு. இது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அதை காட்டுறதே கிடையாது. இதில் வந்து அந்த இன்னொன்று இந்த சஃபுல் பண்ணி போகிறது, அதெல்லாம் காமெடியாக இருக்கும். சரி, அதை காட்ட முடியாது, ஏன்னா கேமரா வளைக்கணும். சரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்ட்ரெச்சிங்கில். அது ஒரு ரித்தமாக பண்ணுறது வந்து எனக்கு வராது. இப்போ பாக்ஸிங்லேயுமே பாக்ஸிங் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, இந்த மூமெண்ட் வர்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு சில பேர்த்துக்குலாம் வந்து உள்ள நுழைஞ்சு 2வது நாளே வந்துருச்சு. எனக்குலாம் இன்னுமே அந்த கரெக்டான ரித்தமில் என்னால் செய்ய முடியல. அந்த கோனை வச்சு சுற்றி அந்த பாக்ஸிங் மூமெண்ட்லேயே இப்படி வர சொல்லுவாங்க. அதுவுமே எனக்கு இன்னும் வரல. எனக்கு அந்த பேசிக்காகவே அந்த ரித்தம் பிடிச்சி அந்த ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் ஃப்ளோவில் பண்ணுறது வந்து வராது. ஸோ எனக்கு வராத விஷயத்தை உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை. 2வது எனக்கு அது கூச்சமாக இருக்குது அப்படின்றதுனால காட்டலை. ஸ்ட்ரெச்சிங்கை பொறுத்த வரையும் வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் போட்டிருக்காங்க. அதில் வந்து வாய்ஸ் கொடுத்து, அதாவது அதை புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதை பார்த்தாலே நமக்கு புரியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி வருது அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச்சிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்களா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிரவுண்டுக்கு வந்தேன், ஒரு ரவுண்ட் நடந்தேன், அப்புறம் கையை காலை கொஞ்சம் தூக்குனேன். நமக்கு எது கை காலெலாம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஸ்டாட்டிக்காக அப்படி கொஞ்சம் நேரம் இழுத்து பிடிக்கிறது, இந்த இப்படி பண்ணுறது, காலை இப்படி தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதை பற்றிலாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு மூளையை அதுக்கெலாம் செலவு பண்ண மாட்டேன். நான் என்ன ஃபோக்கஸை நமக்கு என்ன தேவையோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது, எனக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் மேட்ரு ஸ்ட்ரெச்சிங்கை பொறுத்த வரையும். இதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஆரம்பிக்கிறதையும் முடிக்கிறதையும் நான் போடுறது கிடையாது. ஒன்ஸ் நான் வந்து இதில் எல்லாம் கொஞ்சம் ப்ரோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் தெளிவாக காட்டுறதும் தெளிவாக காட்ட முடியும், உங்களுக்கு சொல்லும் போதும் தெளிவாக சொல்ல முடியும். அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரெச்சிங்கை போகிறது கிடையாது. ஓகேவா? 2வது விஷயம், 2வது டயட்டை பற்றி பார்ப்போம். டயட்டை பற்றி தான் ஒரு 4-5 நிமிஷம் கண்டிப்பாக பேசணும். நான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலையில் எந்திரிச்சேன், இந்த ஷேக் குடித்தேன், இல்லைன்னா இந்த டீ சாப்பிட்டேன், லெமன் டீ சாப்பிட்டேன், இந்த ஒரு பொருள் சாப்பிட்டேன், அடுத்து வந்து நான் ஹோல் எக்ஸு சாப்பிட்டேன், அடுத்து வந்து இந்த ப்ரோட்டீனில் இத்தனை எடுத்துக்கிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், ஃப்ரூட்ஸ் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன், ஈவினிங்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் எடுத்தேன், நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்தேன் அப்படின்றது ஒரு ஆர்டராக நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். அதை தப்பாக சொல்லலை, ஏன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைலாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதை ஒரு பக்கத்தை ஒதுக்கி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக லைஃபுக்காக போராடுற ஆள், இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருந்து கொஞ்சம் மேலே வரணுன்னு இருக்கிற ஆள், இல்லை ஒரு பணக்காரனாகவே இருக்கட்டும், இல்லை ஏழையாகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு கோலுன்னு ஒன்று வச்சுருப்போம். நம்ம இதை கோலுன்றதை விட எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு பாதையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்துக்கிட்டு நம்ம மூளையில் எதை வைப்போம் அப்படின்னா, நமக்கு அடுத்து என்ன செய்யலாம், வாழ்க்கையில் முன்னேறது என்ன. இப்போ ஒருத்தவங்களோட உறவை பற்றி நம்ம யோசிப்போம். இப்போ லவ் பண்ணுறவங்களோட உறவை பற்றி யோசிப்போம், ஒய்ஃபு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு, கூட இருக்கிறவங்க, அம்மா அப்பா, ஏன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு யோசிக்கிற மூளையில் வச்சு ஒருத்தவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம லைஃப் கேரியர் எப்படி பில்ட் பண்ணணுன்ற விஷயத்தை பற்றி அவ்வளோ யோசிப்போம். அந்த விஷயத்தில் ஃபிட்னஸ்ன்றதை மூளையில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, ஒரு 10%க்கு கீழே தான் வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபிட்னஸை பொறுத்தவரையும் மசில் மெமரியில் பண்ணுறது எல்லாமே. காலையில் பல்லு விளக்குற மாதிரி காலையில் எந்திரிச்சோமா பல்லு விளக்கணுமா, 1 மணி நேரம் நமக்கு இன்டென்ஸாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போனோமா, அதோடு விட்டுறணும். அதை போட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃபுக்கு டெசிஷனுக்கு அது செட் ஆகாது. இப்போ வந்து ஃபிட்னஸ் தான் ப்ரொஃபஷனாக வச்சுருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதை பார்த்து நம்ம ட்ரிகர் ஆகி அவனை மாதிரியே காலையில் நம்ம 1 மணி நேரம் செலவு பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து அந்த சிந்தனை நம்ம அடுத்து வந்து இதை சாப்பிடுவோம்,
இந்த ஒர்க் அவுட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீ லைஃப்பில் வந்து நம்ம லைஃபுக்குன்னு ஒதுக்கி வச்ச 90% ஃபிட்னஸ்ன்றது வந்து ஒரு 30-40% ஆக்குபை பண்ணிடும். ஸோ அதுக்காக சொல்ல வரேன் நான். இப்போ வந்து டயட்டை பொறுத்த வரையும் முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஏன்னா திருதுப்புன்னு ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு உணவு முறை வேறு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு மிஞ்சி போனால் ஒரு வருஷம் 2 வருஷம் ஃபோக்கஸாக இருக்கீங்க, கரெக்டான ப்ராப்பர் டயட்டில் இருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. சூழ்நிலை அதே மாதிரியே இருக்காது. திருதுப்புன்னு நம்ம சூழ்நிலை எப்படி மாறும் அப்படின்னா, யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் வரலாம். இன்கேஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் வரலாம். அப்படின்றப்ப எல்லா சூழ்நிலையிலையும் இப்போ ஃபைனான்ஷியலாக அடி வாங்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா சூழ்நிலையுமே நம்ம வந்து ஃபிட்னஸ்ன்றதையும் பார்க்கணும், அதே சமயத்தில் க்ளீன் ஃபுட்டு சாப்பிடணும். அப்படின்னா அதாவது கால ஓட்டத்தோடு நம்ம வந்து பயணிக்க பார்த்துக்கிறணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சரியா, ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு கிடைக்கிதே அப்படின்றதுக்காக கண்டதை போயிட்டு நைட்டு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு அடித்தேன் இது பண்ணக்கூடாது. கரெக்டாக இப்போ வந்து ஹோட்டல்லாம் போகிறோம் அப்படின்னா, இப்போ கிரில் இருக்கா, ஹாஃப் கிரில்லை வாங்கினோமா, அதை சாப்பிட்டோமா, ப்ரோட்டீன் கம்ப்ளீட் ஆச்சா, 2 சப்பாத்தியோ 2 இட்லியோ இல்லை ஒரு தோசையோ சாப்பிட்டோமா, அதோட நம்ம வாயை கட்டுப்படுத்தணும், வயிற்றையும் ஓரளவுக்கு தான் ஃபில் பண்ணணும். அதோட ஃபில் பண்ணோமா, எல்லோரும் சேர்ந்து ஜூஸ் குடிக்க போகிறோன்னு போகாமல் வேறு எதையும் சாப்பிடாமல் ஆளுக்கு சேர்ந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, 1 கிலோ பழம் வாங்கினோம்னா 4 பேர் போகிறோம், 4 பழம் தான் வரும். 1 கிலோ ஆப்பிள் வாங்கினோம் அப்படின்னா 4 பேத்துக்கு ஒன்று பிரித்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியதான். அந்தளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். போகிற இடமெல்லாம் நமக்கு நம்ம பார்க்குறத வச்சு, கைக்கு கிடைக்கிறத வச்சு க்ளீன் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிறோமே தவிர்த்து உட்காந்துக்கிட்டு நீ அதை போட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதையே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சு அதுக்காகவே காலையில் என்ன சாப்பிட்ணும், மத்தியானம் என்ன சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிச்சா வேறு வேலையை பார்க்க முடியாது. ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற ஃபிட்னஸை ப்ரொஃபஷனாக வச்சுருக்கிறவங்க தவிர்த்து வேறு யாருனாலையும் அந்த வேறு வேலையே பார்க்க முடியாது. ஏன்னா அதே தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எனக்கெல்லாம் வந்து நான் எப்படி டயட் எடுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நேரம் இருக்காது சமைக்கிறதுக்கு, எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சில சமயம் நான் சமைச்சிக்கிடுவேன். அப்படின்றக்கப்ப அவங்கள போட்டு நான் தொந்தரவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. எனக்கு இப்போ வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் தான் எனக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்னா, கிடைக்கிறப்ப நல்லா சாப்பிட்டுக்குருவேன். அதுக்காக கார்போஹைட்ரேட் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, உருப்புடுறதுக்கு கற்றுக்கல எங்கள் அப்பா என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு சட்டி இருக்கும், சட்டி நிறையா சோறாக்கி அந்த சோறை ஃபுல்லாக வந்து குழம்பு ஊற்றி கறி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காய்கறிகள் வச்சு ஃபுல்லாத்தையும் ஒரே ஆளாக சாப்பிடுவார். அவ்வளோ ஒரு அப்படைட் இருக்கும் அவருக்கு, வந்து ஒரு சட்டி சோறு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரியே என்னையும் எனக்கு சொன்னார். நான் ஒல்லியாக இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருப்பேன் 12th காலேஜ் வரையுமே. அதுக்கப்புறம் அதை சொல்லி அதுக்கடுத்து எனக்கு சோறு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. சோறுனா அவ்வளோ சாப்பிடுவேன், ஒரு சட்டி சோறு சாப்பிடுவேன். என்ன இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். அதெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு கப்பு ஒரு அளவுனா அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடுறது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கிடைக்கும் போது நல்லா சாப்பிட்டுக்குருவேன் நான், கிடைக்காதப்போ கண்ட்ரோலாக சாப்பிட்டுக்கிறது. கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கல, என்னால் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஹோட்டலுக்கு போய்ட்டு ஃப்ரைட் ரைஸு புரோட்டான் வாங்கி அடிக்கிறது கிடையாது. அப்போ வீட்டில் என்ன இருக்குது, இட்லி இருக்கா, 4 முட்டை இருக்கா, போட்டோமா சாப்பிட்டோமா, அதோட கண்ட்ரோலாக இருந்துக்கிறது. மிஞ்சி போனால் ஒரு வாழைப்பழம் செவ்வாழை வாங்கி சாப்பிடுவேன். இவ்வளோ தான் என்னோட டயட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணுறது. 3 நாள் தான், வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் அதிகபட்சம் நான் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ்னு எடுத்துக்கிறது. இதை வச்சு தான் இந்த ஒர்க் அவுட்டை ஒர்க் அவுட் பண்ணுறேன். போட்டு ப்ரோட்டீனு அடுத்து என்ன பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா இதை என்னை ப்ரொஃபஷனாக ஆக்கிட்டதுனால நான் யோசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த செய்யக்கூடிய 1 மணி நேரம் ஒர்க் அவுட் மட்டும்தான். அது போக வீட்டில் என்ன கிடைக்குது, இப்போ கண்ட மணிக்கு ஏதாச்சும் சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒதுக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுவேன். இப்போ வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அவிச்ச முட்டையெல்லாம் கிடைக்காது. ஸோ 3 ஆம்லேட்டு 4 ஆம்லேட்னு வாங்கிட்டு 2 இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்துடுவேன். மத்தியானத்துக்கு அதே மாதிரி தான், சாதம் வாங்கி சாப்பிடுவேன், ஒரு 4-5 ஆம்லேட் வாங்கி சாப்பிடுவேன். அதோட இப்போ அதுக்கும் காசு இல்லையா, எவ்வளோ மிச்சம் பண்ணி சாப்பிட முடியுதோ அந்த சர்வைவல்லையும் நம்ம வாழை பழகிக்கணும். தலைவரே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் போங்களேன். டேய் ஓடா, ஓடு. இப்போ வந்து வெளியூருக்கு போகிறோம், நம்மளுக்கு கிடைக்காத ஒரு நம்ம நினச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்காது. இப்போ வந்து நம்ம நினச்ச மாதிரி அவிச்ச முட்டை கிடைக்கல, இப்போ சிக்கன் கிடைக்கல, நினச்ச மாதிரி சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது, கிரேவி தான் இருக்குது, இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் போய் சர்வே பண்ண முடியாது. எந்த இடத்துல என்ன கிடைக்குது, நம்ம என்ன வேலைக்கு போயிருக்கோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிடைக்கிற ஃபுட்டை க்ளீனாக சாப்பிடுங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். போட்டுக்கிட்டு இப்போ ரீல்ஸில் பார்க்குற வீடியோஸில் பார்க்குறத வச்சுக்கிட்டு இதுதான் லைஃப்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம கட்டு ஹெல்த்தை வந்து எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப க்ளீனாக
இந்த என்ன சொல்கிறது, காலையில் இதான் சாப்பிடுவேன், நைட்டு தான் சாப்பிடுவேன், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வெளியில் போய் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், கரெக்டாக நான் வீட்டிலேருந்து தண்ணி வாங்கி குடிப்பேன் அப்படின்னா இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து அது செட் ஆகாது. சரியா? இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு, ஒரு பொல்யூட்டடான கண்ட்ரி, ரொம்ப மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி, இதில் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் வாழ பழகினா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சர்வைவல் ஆகி வர முடியும். நம்ம சுத்தமாகவே இருந்துட்டு வேறு இடத்துல போயிட்டு கொஞ்சம் நம்ம புழங்குறது தயக்கப்பட்டோம்னாலும் அதை புதுசாக சாப்பிட்டோம்னாலும் உடம்புக்கு சில சமயம் சேராமல் போகும் நமக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், டயட்டு, ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கிற ஆள் டயட்டு, ஒர்க் அவுட் இதெல்லாம் ரொம்ப மூளையில் ஏற்றிக்கிறாமல் உங்கள் லைஃப் என்னவோ அதை பாருங்கள். இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்ததை வச்சு, உங்கள் அனுபவத்தில் வச்சு, கிடைக்கிறத வச்சு க்ளீனாக சாப்பிட்டுங்க. ஒர்க் அவுட்டையும் அதே மாதிரி தான், பார்க்குறத வச்சு என்ன யோசிக்கிறீங்களோ, இப்போ ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அந்த இதை மூலையில் நம்ம அடுத்து இதை பண்ண போகிறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு அந்த 1 மணி நேரம் மட்டும் பண்ணுங்கள். இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, என்னத்தையே சுற்றி வளைச்சி என்னத்தையே சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 3வது விஷயம் என்னென்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது. ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கிற ஆள் ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறது, டெய்லியுமா 5 கிலோமீட்டர் ஓடுறது, டெய்லியுமா ஓடணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி ஓடக்கூடாது. டெய்லிலாம் 5 கிலோமீட்டர் ஓடக்கூடாது. ஓடுற ஸ்பீடு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாச்சு ஜாகிங் பண்ணுங்கள். குறைஞ்சது 10 நிமிஷம் ஜாகிங் பேஸ், அதாவது 6 கிலோமீட்டர் பேஸு, 6.3 பேஸ். இந்த பேஸ்லேயே ஜாகிங்கில் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ கூட பண்ணுங்கள். அதெல்லாம் வெறும் ஜாகிங், அதனால் ஒன்றுமே ஆகாது. மிஞ்சி போனால் ஒரு 50லேருந்து 100 கேலரிஸ் தான் போன் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன ஒர்க் அவுட்டு, இப்போ இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பீடு ரன் பண்ண போகிறோமா, இப்போ 400 மீட்டர் 4 ஓட போகிறோமா, அது அவ்வளோதான். சரியா? மறுநாள் என்ன பண்ணணும், திருப்பி அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஜாகிங்கு, கண்டினியூஸாக ஒரு 20 நிமிஷம் ஓட போகிறேன், 5 பேஸில் ஓட போகிறேன். இன்றைக்கி ஓடி இருக்கேன்ல நான் 5 பேஸில், அதே மாதிரி அந்த அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம், ஸ்பீடு ஒர்க் அவுட்டா 1000 மீட்டரா, அதை ஒரு 3 பண்ண போகிறோமா, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜாகிங்கு, ஸ்ட்ரெச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ஆல் அவுட்டாக ஒரு 3 இது பண்ணுறோம். ஓகேவா? அதை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து என்ன 5 கிலோமீட்டர் நான் ஓடி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, அந்த 5 கிலோமீட்டரை ஸ்டெடியாக என்ன பேஸில் ஓடணும், 5:30 பேஸில் ஓடணும், 5 பேஸில் ஓடணும், 6 பேஸில் ஓடணும், ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக டைமிங் வச்சு டைமிங்கில் முடிங்க. இல்லை எனக்கு எந்தூசியாஸ்ட்டாக நான் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு இந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு எந்த 5 கிலோமீட்டர் டைமிங் குறைக்கிற கோல் கிடையாது, சும்மா எனக்கு ஃபன்னுக்காக, என்னோடய சந்தோஷத்துக்காக, என்னோடய ஹார்மோன் செக்ரேஷனுக்காக ஓடணும் அப்படின்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னா, காலையில் வாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரியே 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஜாகிங் பண்ணுங்கள். ஜாகிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிலோமீட்டரோ இல்லை டைமிங்கை செட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 15 நிமிஷம் இந்த டைமிங்கில் இந்த பேஸில் ஓட போகிறேன் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்கில் ஓடுங்க. சரியா? மறுநாள் வாங்க, அதை விட 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட போகிறேன், செட் பண்ணிக்கோங்க. வாங்க, ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்க. ஊடால என்ன செய்யணும், அந்த ரெஸ்ட் விடுற அன்னைக்கு வீட்டில் உட்காந்துடக்கூடாது. வந்து லெக் ஸ்ட்ரென்த்தன் ஜிம்முக்கு போயோ இல்லை இந்த மாதிரி கிரவுண்டில் வந்தோ எம்டி சர்ஃபேஸில் போயிட்டு ஸ்குவாடு, எம்டி ஸ்குவாட்டில் அப்படியே உட்காந்து எந்திரிக்கிறது, லெக் ரைஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கோரெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளேயோமெட்ரிக் எக்ஸசைஸு, அதாவது இந்த தவி போகிறது, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பிளேயோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு போடுங்க. ட்ரில்ஸ் இருக்கும், சட்டில் ட்ரில் இருக்கும், இங்கிட்டு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நாள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி உங்களோட ரன்னிங், இப்போ ஏற்கனவே 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்களா, இப்போ வந்து நான் எவ்வளோ ஓட போகிறேன், 10 ஓட போகிறேன் அப்படின்ற அந்த உங்கள் மைலேஜை அப்படியே பூஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படியும் ஓடுறதும் இருக்குது. ஒரு ஃபன்னுக்காக, ஒரு ரீக்ரியேஷனுக்காக ஓடுற ஆள், எனக்கு ஓடினா போதும்னு நினச்சி ஓடுற ஆள் அப்படியும் ஓடலாம். ஆனால் டெய்லியுமே ஓடக்கூடாது. வாரத்தில் ஒரு 4 நாள் ஓடுங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, ஒரு நாள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இப்படி வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரன் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம் இல்லாமல், மூட்டு தேய்மானம் இல்லாமல், ஸ்ட்ரென்த்து போகாமல், பெயின் இல்லாமல், இன்ஜுரி இல்லாமல் ரெக்கவரி ஆகி டெய்லி நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கிற ஆளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு மெட்டபாலிசத்தை கொடுக்கும். சாப்பிட்றத அப்படியே வெளியில் நீங்கள் தள்ளிடலாம். அதாவது வெளியிலன்னா நான் இதை சொல்லலை, அதாவது சாப்பிட்றத வெளியில் மலமாக தள்ளுறதை பற்றி சொல்லலை. மெட்டபாலிசம் நம்ம இப்போ வந்து சுகர் ஒரு சில சமயம் நம்ம எடுத்துக்கிட்டோம், தெரியாமல் எடுத்துக்கிட்டோம், இல்லை ஒரு ஆசையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மெட்டபாலிசம் அந்த ஸ்வெட்டாகவே கரையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதுவுமே சயின்டிஃபிக் கிடையாது, என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நான். சரியா? ஓகேவா? இந்த 3 விஷயத்தை பற்றி பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு மக்கத்லான்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, என்ன பேரை சொல்ல விரும்பலை. அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. என்ன ப்ரொமோஷன் அப்படின்னா, இப்படி வந்து சம்மர் சேலுக்கு ஆஃபர் இருக்குது, 60% ஆஃபர் இருக்குது, எனக்கு வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் சரி அப்படின்னு சொல்லி, ஏன்னா மொதல் ப்ரொமோஷனு நம்ம இந்த வீடியோ போடுறதே பணம் ஏதாச்சும் வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறது. ஸோ நானும் யோசித்தேன், பண்ணலாமா வேணாமா, ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் சரியா தப்பா அப்படின்றத யோசிச்சு என் ஃப்ரெண்டுகிட்ட கூட அன்றைக்கி ரொம்ப யோசிச்சு சொல்லிகிட்டே இருந்தேன். என்னடா நம்ம பண்ணுறது போகிற பாதை கரெக்டு தானா, ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வா பண்ணுவோம், இதில் எதுவும் தப்பாக இருக்கிற மாதிரி தெரில, சரி வா பண்ணுவோம், நம்ம என்ன வேறு எதுவும் ஏமாத்தவா போகிறோம் அப்படின்ட்டு அந்த இது சரின்னு சொல்லியாச்சு. அவங்களும் நீங்கள் போங்க, உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. டீட்டெயிலும் வாங்கியாச்சு.
என்ன அப்படின்னா சம்மர் சேலுக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு வந்து ஆஃபர் இருக்குது, 60% ஆஃபர் இருக்குது, அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ப்ரோ 60% ஆஃபர் இருக்குது, எந்த ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கா இல்லை சில ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, 60% சம்மர் சேலுக்கு ஆஃபர் இருக்குது, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரோ ஏதாச்சும் ஆஃபர்னு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுங்கள். ஏன்னா நான் ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். மித்தாள் மாதிரி ஃபுட் பிளாகரு, மித்தது இந்த விளம்பரம் பண்ணுற ஆள் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஆள் கிடையாது. இப்போ ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்குன்னு சம்மந்தப்பட்ட ஆள் வந்து ரன்னிங்கில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆஃபர் இருக்குன்னு யாராச்சும் கேட்டால் நான் சொல்லணும்ல, அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆன்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பேரல்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் துணிகள், டிஷர்ட்டு, இந்த மாதிரி கிளாத்து, ஒரு சில ஷூஸ், கிட்ஸ் ஷூஸு, இதுலலாம் வந்து ஆஃபர் இருக்குது. அப்பேரல்ஸுக்கு 60% ஆஃபர் இருக்குது. கிட்ஸ் ஷூஸு இதுலலாம் வந்து இப்போ 1500 வாங்கினா 100 ரூபாய்க்கு ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் பார்த்தேன் நான். அதையுமே சொல்லலை, ஏற்கனவே பண்ண வீடியோவிலேருந்து ரெஃபரன்ஸ்க்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தா இன்றைக்கி ஒரு நாள் வந்தேங்க, மக்கத்தலான் கம்பெனிக்கு வந்தேன், என் ஃப்ரெண்டுக்கு ஸ்போர்ட்ஸ் இது வாங்கலான்னு வந்தேன். கீழே பார்த்தா பெரிய தர, மேலே பார்த்தா பெரிய ஃபேனு, அது இதுன்னு இருக்குது. கேட்டால் 60% ஆஃபர் போகுதுன்றாங்க. நாங்கள் அதனால் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு ஒரு பாலை வாங்கி கிவ்அவே கொடுக்கலான்னு பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? நான் கேட்டது என்னென்னா, நான் எப்படி பண்ணலான் இருந்தேன்னா, நான் பண்ணியும் கொடுத்தேன். அதாவது இந்த மாதிரி டெக்காத்லானில் வந்து 60% ஆஃபர் போகுது சம்மர் சேலுக்கு. ஒரு சில நான் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்னாச்சும் சொல்லிக்கிறேன், ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இருக்கும்ல, ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்னாச்சும் சொல்லிக்கிறேன்னு கேட்டதுக்கு அதுக்குமே அவங்க அலோவ் பண்ணிக்கல. ஸ்பெசிஃபிக் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இருக்குது, 60% ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா அந்தந்த சேல்ஸ் டயத்தில் பொறுத்து அந்த வர்றது அவுட்கம், அதாவது ப்ராடக்ட் வர்றது போகிறத பொறுத்து நீங்கள் அதை கிராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ பண்ணேன் நான். அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி கேட்டாங்க, இன்னொரு வீடியோ வேறு மாதிரி நாங்கள் கேட்குற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சு விட்டேன். வந்தது அதுவும் போச்சு. எனக்கு அதை பற்றி வருத்தம்லாம் இல்லை, ஐயோ தப்புச்சாம்டா சாமி, இவங்க என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா ஆஃபர் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா கவுண்டர்லேயே கேட்டுருங்க என்னென்ன ப்ராடக்ட் ஆஃபர் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு போங்க. இல்லைனா ஃபோன் பண்ணி கூட கேட்டுட்டு போங்க. தேவையில்லாமல் இங்கேருந்து நம்ம போட்டு பெட்ரோலை போட்டு இப்போ சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு காரில் பெட்ரோல் போடுறோம், இல்லை ஒரு 200 300 பைக்கில் பெட்ரோல் போடுறோம், சாப்பிடுவோம் போய், எப்படியும் அந்த நாள் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம செலவு பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். இப்போ ஆஃபர் இருக்குன்னு நம்ம போவோம், பார்த்தா அங்கே ஒரு மசூர் இருக்காது, அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்புறம் நம்ம போயிட்டு ஏமாந்துட்டு வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கேம் மாதிரி தான் தெரியும். அது எத்தனை பேரை உருவாக்கி கொண்டு வராங்க பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் 22,000 பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது இப்போ எனக்கு மேலே இருக்கிறவங்கலாம் லட்சக்கணக்கு 4 லட்சம் 5 லட்சம் இருக்கிறவங்களாம் வீடியோ போட்டிருக்கேன், 1 மில்லியன் இருக்கவனு வீடியோ போட்டிருக்காப்புல. அப்போ எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் வருவாங்க, என்ன மாதிரி சேல்ஸ் நடக்கும்? வந்தாலும் சும்மா வெறுங்கையில் போகக்கூடாது, ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் போவாங்க. ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் நான். சரியா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி 5 கிலோமீட்ரு என்ன வேண்டா வெறுப்பாக முடிச்சிருக்கேன். நாளைக்கு லாங் ரன் போகணும். அப்புறம் ஷூ வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், நோவா பிளாஸ்ட் 5 போட்டிருக்கேன் நான். அது இன்னும் டேட்டு அந்த இதில் வரல, பில்லில் வந்து என்றைக்கு வருது அப்படின்றது வரல. அது போக ஒரு ஃபஸ்ட் காப்பி ஷூவும் ஆர்டர் போடலாம். போன தடவை மாதிரி ஒரு ஒரிஜினல் ஒரு ஃபஸ்ட் காப்பி வச்சுக்கலாம் அப்படின்றீங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரிஜினல் வாங்குற அளவுக்கு நம்மளோட பட்ஜெட்டில். ஸோ இதுவுமே ஒரு நண்பரோட உதவியோடு நான் இது முயற்சி பண்ணி வாங்கிட்டு இருக்கேன் நான். இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.